வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம். நான் இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. நல்லா வணங்கி வந்தோடனே, இந்த ஸ்டேஜ் வணங்கி வந்தோடனே தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தழை இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சே நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வணங்கின உடனே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவும் சேர்த்திங்கன்னா பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வணங்கின உடனே நான் 3/4 கிலோ சிக்கன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனு கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா வணங்கிடட்டும். சிக்கன் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில். எனக்கு அந்த கடாய் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுட்டேன் அடுப்பில். அதில் கிளற முடியல, அதனால் இந்த கடாயில் மாற்றிட்டேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். இதில் இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. சிக்கனை எப்போவுமே இது மாதிரி தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வணக்கணுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் வரும் அந்த அளவு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம இன்றைக்கி குழம்பா வைக்க போகிறதில்ல, கிரேவியாக தான் வைக்க போகிறோம். இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி ஊற்றினாலே கொஞ்சம் கிரேவி வரும். அதனால் தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிட்டு கிளறி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா இடையில கிளறி விட்ருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் ஃபுல்லாக வெந்து வந்துடும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 வெங்காயம், 2 தக்காளி, மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எண்ணெய் விட்டு வணக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சிடலாம். ஒரு 7-8 சில்லு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சமாக லைட்டாக மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கிளறி விட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்குது எனக்கு. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். இந்த கிரேவி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ லாஸ்ட்டாக ஒன்று சேர்க்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனை 3/4 ஸ்பூனு பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பரை சேர்த்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.